அவர் இறங்கும், துரிதமாக வந்திறங்கும், தடையாவையும் தயவாய் நீக்கி இறங்கும். பரிசுத்த பிதாவே இறங்கும், இயேசுவின் மூலம் இறங்கும், தடையாவையும் தயவாய் நீக்கி இறங்கும். ஜெபிப்பவர் பலரையும் எழுப்பும், கிறிஸ்தவ சமூகத்தை திருத்தும், தயாபரனே தயவாய் வேகம் இறங்கும். ஜெபிப்பவர் பலரையும் எழுப்பும், கிறிஸ்தவ சமூகத்தை திருத்தும், தயாபரனே தயவாய் வேகம் இறங்கும். பரிசுத்த பிதாவே இறங்கும், இயேசுவின் மூலம் இறங்கும், தயவரனே தயவாய் வேகம் இறங்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 85:12 சொல்லப்பட்டிருப்பது போல, கர்த்தர் நன்மையானதை தருவார், தந்து கொண்டிருக்கிறார், தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் செய்த மிகச்சிறந்த நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் என்றால், அநேக பதில்கள் உலக பிரகாரமாக தான் வரும். ஆண்டவர் எனக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், கல்வியை கொடுத்திருக்கிறார், ஏற்ற வேளையிலே நல்ல உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார், செல்வத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார், காரை கொடுத்திருக்கிறார், நல்ல நண்பர்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அநேகருடைய பதில்கள் எப்படி வரும்னா உலக பிரகாரமானதான் வரும். ஆனால் கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், அவர் சொந்த குமாரனையும் நம்மை தேற்றுகின்ற பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்திருக்கிறாரே, அதுதான் நம்மளுக்கு பிதா கொடுத்த மிகப்பெரிய நன்மை என்பதை மறந்து போய்விடக்கூடாது. குறிப்பாக இந்த காலத்திலே பரிசுத்த ஆவியை குறித்து மகிமைப்படுத்துகின்ற, அறிந்து கொள்கிற ஒரு காலகட்டம். பெந்தைக்கோஸ்தே ஞாயிறை அனுசரித்து கடந்து வந்திருக்கிறோம். பிதா செய்த நன்மை என்பது அவருடைய குமாரனையும் அவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் தான் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய நன்மை என்பதை உணர்வோம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர முடியும். பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அவர் பரலோகத்திற்கு எடுத்தப்பட்டதாக 14 வருடங்களுக்கு பின்பாக நடந்ததை சொல்லுகிறார். அந்த அனுபவம் 14 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. அதை அவர் மிக அடக்கியே வைத்திருந்தார். அடக்கி வைத்திருந்து கொரிந்து சபைக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலையாகி போயிடுச்சு. எப்படியாவது சொல்லி ஆகணும்னு சொல்லுகிற கட்டாயத்தில் தான் அவர் சொல்கிறாரு. அதைத்தான் நம்ம 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதில் அவர் சொல்கிறாரு, நான் சரீரத்தில் எடுக்கப்பட்டேனோ சரீரத்திலிருந்து புறம்பே இருந்தேனோ தெரியாதுங்கிறாரு. என் சரீரத்தோடு நான் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டேனா, இல்லை சரீரம் இல்லாமல் ஸ்பிரிட்டில் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டேனா அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியலைங்கிறார். வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:2, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். யூத ரபிகளும் இதே மாதிரி தான் தேர்ட் பர்சனாக தங்களை கருதி சொல்லுகிற பழக்கம் உண்டு. அதையே என்ன பண்ணுறாருன்னா, பவுலடியாரும் தேர்ட் பர்சனை போல் சொல்கிறாரு. 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டேன், சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தேனோ அதை அறியேன், தேவன் அறிவார், தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறாரு. அதே பார்த்திங்கன்னா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், அப்போது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலில் இருந்து மதில் வழியாக இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன்.
தமஸ்குடைய ராஜாவுடைய கைக்கு தப்பினேன் என்று சொல்லி, சேனை தலைவனுடைய கைக்கு தப்பினேன் அப்படின்னு சொல்லி இங்கு ஒரு கீழிறக்கிற காரியத்தை சொல்லுகிறார். இங்கு பார்த்தீங்கன்னா சரீர பிரகாரமான தப்பு வைக்கப்பட்ட காரியங்களை சொல்கிறார். அப்போ நான் சரீரத்தோடு கீழே இறக்கப்பட்டேன் ஜன்னல் வழியாக. அது நான் சரீரத்திலிருந்து தப்பு வைக்கிறதுக்கு எனக்கு பயன்பட்டது. குறிப்பாக அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவனிடத்தின் கைகளிலிருந்து உயிர் தப்பிப்பதற்கு நான் சரீர பிரகாரமாக கீழே இறக்கப்பட்டேன். ஆனால் ஆவிக்குரிய போராட்டங்களிலிருந்து நான் தப்பு வைக்கப்படுவதற்கு மனிதர்கள் இறங்கினாங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. அது வானத்திலேருந்து இறங்கணும். அப்போ வானத்திலேருந்து இறங்கி என்னை என்ன பண்ணாங்க, வானத்துக்கு கொண்டு போனாங்க. 3ஆம் வானம் வரைக்கும் லிஃப்ட் அப். முதல்ல கீழே இறக்கி விட்டாங்க, இப்போ மேலே இருக்கிறேன். இது ஸ்பிரிச்சுவலி என் வாழ்க்கையில் நடந்தது. இது ஆவிக்குரிய போராட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு விடுதலை. தொடர்ந்து நான் பணி செய்யும் பொழுது வருகிற எல்லா விதமான எதிர்ப்புகள், கடல் சேதங்கள், சரீர பிரகாரமான ஆவிக்குரியாத போராட்டங்கள், இவற்றிலிருந்து தப்பிப்பதற்கு பலன் பெற்றுக்கொள்வதற்கு இந்த எடுத்துக்கொள்ளுதல் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்படுகிற பட்ட அந்த அனுபவம் 14 வருஷங்களாக எனக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சுங்கிறார். அன்றைக்கு அந்த ராஜாவுடைய சேனை தலைவனிடத்திலிருந்து தப்புவிப்பதற்கு ஒரு நாளில் எனக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு. அது சரீர பிரகாரமாக கீழே இறக்கப்பட்டேன். இன்றைக்கு உயிர் வாழ்கிறேன். அதே வேளையில் 14 வருடங்களுக்கு முன்பாக நடந்த அந்த லிஃப்டப் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்னுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய போராட்டங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, மாம்சத்தின் இச்சையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத சொல்கிறாரு. இதுதான் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கப்பட்ட பெரிய நன்மை. பிதாவானவர் கொடுத்த அந்த தரிசனம், அந்த 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டு மீண்டுமாக பூமிக்கு இறக்கப்பட்ட அந்த அனுபவம், குமாரனை கண்டேன், பரிசுத்த ஆவியானவரையும் கண்டேன், பரலோக தரிசனத்தையும் கண்டேன் என்று சொல்லி அந்த வாழ்க்கையில் 14 வருடங்கள் இந்த அனுபவம் என்னை திசை மாறாதபடி நடத்துகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவரும் குமாரனும் திரியேக தேவனும் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது ஆவிக்குரிய விதத்தில் நான் தோற்று போக மாட்டேன் என்பதை அனுபவம் மூலமாக கற்றுத்தருகிற பவுலடியார், நாமும் கர்த்தர் செய்த மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டோம்னா, குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் தந்து ஆன்மீக போராட்டத்தில் நான் வெற்றி பெறுவதற்கு அனுதினமும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லி உணர்வதோடு மட்டுமில்லாமல் அவரிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொண்டு பவுலடியாரை போல 3ஆம் வானம் வரை நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறோமோ இல்லையோ அந்த அனுபவம் வேணும்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. ஆண்டவருடைய சித்தம் இருந்துச்சுன்னா அதுவும் நடக்கும். ஆனால் அது நடக்காவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவரும் குமாரனும் கீழே இறங்கி என்னையும் உங்களையும் தேற்றிக்கொண்டே இருக்கிறார். திரே தேவனாக உடனிருந்து நம்மை ஆதரிக்கிறார், வழிநடத்துகிறார், ஆலோசனை சொல்லுகிறார். இந்த அனுபவத்தை 14 வருடங்களுக்கு முன்பாக பெற்ற பவுலடியார் அதை அனுதினமும் அனுபவித்தார். நானும் நீங்களும் என்றைக்கு பெற்றோமோ தெரியல, இன்றைக்கு பெற்றுக்கொள்வோம். அதை அனுதினமும் அனுபவிப்போம். ஆவிக்குரிய விதத்தில் வெற்றி சிறப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.